வரி அறவில்லாம ஒழிய உற்பத்தியாளர்கிட்ட அறவில்லாம இல்ல நான் கேக்குறேன். கழிவு வந்து வட மாகாணத்துல மட்டும் தான் இருக்குது. அந்த கழிவு வந்து ஒரு விவசாயம் செய்தவன்ற ரீதியில முந்தி வேலை செய்த காலத்துல தோட்டம் செய்திருப்பேன். சந்தையை கொண்டு போய் மரக்கறிய என்ன செய்வாங்க, எங்கள்கிட்ட 15 ரூபாய்க்கு வேண்டுவாங்க, ஆனா விற்கிறதாம் 4 ரூபாய்க்கு. ஆனா நாங்கள் பில் கட்டி தண்ணி இறைச்சி, ஆனா அந்த சந்தையில இருக்கிறதெல்லாம் டபுள் மடங்கு வைக்கணும். அதுல கழிவும் பெறுது. இப்ப இதுல என்னண்டா, நாங்கள் உற்பத்தியாளர்கள வீடுகளுக்கோ அல்லது உற்பத்தி செய்யற இடங்களுக்கோ சென்று இந்த வரி அறவுறையில எங்களுடைய சந்தையில கொண்டு வந்து ஏலத்துல மொத்த விற்பனையா செய்கிறாக்கள்கிட்ட இருந்து 4% அதுல இருந்து விற்கிறாக்கள்கிட்ட இடவரியும் அறவுறது அவ்வளவுதான் இருக்கு. நாங்கள் அவர்கள இடத்துல உற்பத்தி இடத்துக்கோ போய் 10 கொண்டு கழிவு எடுக்கலாம் இருக்கோம். 10 கொண்டு கழிவு விஷயம் அது இல்லீகலாக கௌரவ அமைச்சர்கிட்ட இது வந்து விவாதமா போறபடியா இதை நீங்கள் அடுத்த மினிட்ஸ்ல எங்களுக்கு அந்த ஆக்டில் எந்த செக்ஷன் படி இருக்கு 10 கொண்டு கழிவு எடுக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் இடவரி 4% ஒதுக்குறேன்டா அது எந்த செக்ஷன்ல இருக்கு, உற்பத்தியாளர்கிட்ட நீங்க வேண்டலாம்ன்ற அந்த செக்ஷனே உங்களுக்கு நானும் வாசிக்கல, உங்கள்டையும் இல்லை. நானும் சும்மா சொல்லலாம், இல்லை அதுக்கு பிறகு வந்து அமெண்ட்மெண்ட்ல அதை நிப்பாட்ட சொல்லிக்கணும், பொய்யும் சொல்லலாம். ஆகவே நீங்கள் அடுத்த முறை மீட்டிங்ல இது எங்களுக்கு தெளிவுபடுத்துறது. இதுலயே நான் சொல்றேன் 10% இல்லை, அது இல்லீகலா, அது வேற. இந்த அதை நிப்பாட்டணும், அதை நிப்பாட்டணும்ன்றது நாங்களும் உடன்படுறோம். அது மரக்கறி சந்தையெல்லாம் நடக்குது, மீன் சந்தையில இல்லை, அது அந்த மீனவ சங்கங்கள் இல்லை, அது நடைபெறையில. நான் கேட்கிறேன், இது வந்து முந்தி நிர்வாகத்திலிருந்து மாநகர சபையோ பிரதேச சபையால எடுக்கப்பட்ட தீர்மானமா 10 கொண்டு கழிவு எப்ப தொடங்கப்பட்டது? 10 கொண்டு இல்லை, நான் சொல்றேன் 10 கொண்டுன்றது லீகல் இல்லை. அப்படி ஒரு விஷயம் அங்க வேலைநிலை நடைமுறையில அது வந்து மற்ற இடங்கள்ல நடைபெறது. அப்படியானால் நீங்க அந்த சிஸ்டத்தை முழுமையா ஒழிக்கணும், அதை கண்காணிக்கணும். இல்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, நான் இதுல நாங்கள் நடுக்கத்துவக்கம் நான் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலேருந்து முயற்சி செய்து கொண்டு வரோம் எடுக்கக்கூடாது என்று. நான் இப்போ ஆளுநராக வந்த பிறகு அதை உடனே அறிவிக்கிறாங்க கழிவு எடுக்கக்கூடாது. அவர்கள் ஒரு முயற்சி செய்தவரையே அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார் என்ன நடந்ததுன்னு. நாங்கள் அதை உடனே அவரை அனுப்பி இந்த ஒவ்வொரு சந்தைக்கு மிக முக்கியமான 7-8 சந்தைகளுக்கு அனுப்பினாங்கள். இந்த விவசாயிகளும் ஒத்துழைச்சதான் அதை செய்யலாம். ஒரு சந்தைக்கு நாங்கள் அனுப்பின பொழுது அவர் நடந்த அனுபவத்தை சொல்லுவார், அதன்படி என்ன செய்யலாம்னு நீங்களே உங்களுக்கு சொல்லுங்க அதை உங்களுடைய அனுபவத்தை. இல்லை அதை சொல்லுங்க. அது இதுல என்னன்னா இது அந்த 4% அதை விடுவோம். அது கட்டாயம் சட்டத்தின் மேண்டேட்டரியான விஷயம். அதை விட்டுட்டு அந்த 4% வரி உற்பத்தியாளர்கிட்ட நீங்க வேண்டலாமா இருக்கா ஆக்டில்? எங்கட சந்தையில கொண்டு வந்து ஆரம்பிக்கிற எல்லார்ட்டையும் விற்கிற உற்பத்தி, அதாவது உற்பத்தியாளர் நுகர்வோருக்கு வித்தா நீங்க வேண்டலாம். இல்ல விற்பனையாளருக்கு வித்தா வேண்டலாமா? உற்பத்தியாளரா இருந்தாலும் வேற இருந்தாலும் சந்தையில கொண்டு வந்து விற்பனை செய்கிற பொருளுக்கு விற்பனை செய்யறது நுகர்வோர்கிட்ட தானே. அப்போ இல்ல அது வந்து வாங்கி விற்கிறார்கள் நுகர்வோருக்கு விற்கிறோம். அது நாங்கள் தெளிவா எங்கள்கிட்ட சொல்லுங்க. சந்தையில கொண்டு வந்து விற்கிறதுன்றது வேற, சந்தையில கொண்டு வந்து விற்பதற்கு கொடுக்கறதுன்றது வேற. இல்ல எங்கள்கிட்ட கேள்வி என்னென்றால், சந்தையில ஒரு உற்பத்தியாளர் கொண்டு வந்து ஒரு மொத்த வியாபாரிகிட்ட கொடுக்கல, அதை நீங்க அறவிடலாம் வந்து ஆக்சுவலா இந்த செக்ஷன்ல ஆக்சுவலா இருக்குது. நான் உங்களுக்கு செக்ஷன் நான் தாரேன். இதுல என்னண்டா, சந்தையில் கொண்டு வந்து உற்பத்தியாளர் நேரடியாக விற்கிறேன், அது விற்கிறதுக்கு விடாமல் இருக்குது, அது ஃப்ரீயாக விற்கலாம். அவைக்கு நாங்கள் சந்தையில் உற்பத்தியாளர் நேரடியாக கொண்டு வந்து இருந்து விற்கிறதுக்கு ஃப்ரீயான இடங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அதில் அவர் இருந்து விற்றாருன்னா ஒரு வரியும் ஒருத்தருக்கும் கொடுக்க தேவையில்லை. அவர் கொண்டு வந்து அதில் ஏலத்தை போட்டு இன்னொரு பெரிய விற்பனையாளர் வாங்கிக்கல, அதில் 4% வரி செலுத்தப்பட வேண்டும். அது இருக்கா? ஆமாம், அது பார்ப்போம். இந்த 10 கொண்டு கழிவு விஷயம் சம்பந்தமா நான் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் என்னுடைய அறிக்கையை கொடுத்திருந்தேன். இந்த விடயம் இன்டர்நெட்டில் கனக வருடமாக கிட்டத்தட்ட மாகாண சபை இருந்த காலத்திலிருந்தே நடந்து வர ஒரு பிரச்சனை. நாங்களும் பல்வேறுபட்ட முயற்சிகள், கிராஸ் செக்கிங்கள், இப்போ தனியாக வேற இடங்களில் போய் இப்போ செக் பண்ணுறோம் நடவடிக்கைகள் செய்து இளங்குமர். இந்த அர்ஜுனா, இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்க தெளிவா, நீங்க முகம் கொடுக்கின்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்குதானே? எல்லா சந்தையிலையும் சண்டியர்கள் இருக்கிறாங்க, தெளிவா சொல்லுங்களே. அதனால வந்து உங்களால செய்ய முடியாம இருக்குது. உண்மையாதுதான், சரியா? அதனால அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க எங்கிட்ட கேளுங்க, நாங்க ஏதாவது செய்ய பாக்குறோம். அதுக்கு நாங்கள் பிரச்சனையை வச்சு கொண்டு மூழ்கி கொண்டு இருந்தாப்புல இந்த பிரச்சனை இல்ல. கௌரவ அமைச்சர் இது சம்பந்தமா முடிவெடுக்கக்கூடிய அதிகூடிய அதிகாரம் இருக்கிறது கௌரவ ஆளுநருக்கு. அப்படியான முறைப்பாடு ஒன்றை பொதுமக்கள் வந்து கௌரவ ஆளுநர்கிட்ட அளித்தா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்குரிய குத்தகையை வந்து அந்த பிரதேச சபையை வந்து நீக்கிறதுக்கு ஆளுநருக்கு அர்ஜுனா எல்லா சபையிலும் எல்லா மார்க்கெட்லயும் இந்த பிரச்சனை இருக்குது.
அப்ப அது நான் இவரே சொல்ல நான் நேரடியாக ஒரு சந்தைக்கு அனுப்பி சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க என்ன நடந்தது என்னென்னா நாங்கள் எல்லா சந்தைகளுக்கும் அநேகமாக போகணும். நாங்கள் விடிய 3 மணி 4 மணிக்கு சந்தையில் சாமான் கொண்டு வந்து கொடுக்குற நேரம் போய் செக் பண்ணி நாங்கள் அதில் சின்னவேலி மருதனாமடம் சுண்ணாம்பு இப்படி விசிட் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் அநேகமான இடத்துல களவாகவும் மறைமுகமாகவும் நடந்து கொண்டிருந்த பல பிரச்சனைகள் நாங்கள் பிடிச்சி எச்சரிக்கை கடிதமெல்லாம் கொடுத்து போட்டு அவங்க ஃபோன் பண்ணி விட்டு நாங்கள் இதில் மருதனாமடம் சந்தைக்கு போய் நாங்கள் செய்யும்போது அங்கே உள்ள கிட்டத்தட்ட 200 வியாபாரிகள் அது ஒரு பலமான வியாபாரிகள் இந்த பலம் பொருந்தின ஒரு இடம் அந்தலா பேரும் சேர்ந்து அன்றைக்கு சந்தையை ஸ்ட்ரைக் பண்ணி தாங்கள் எந்த ஒரு பொருளும் எடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி இருந்துட்டாங்க. தராசெல்லாம் நிப்பாட்டி கூட இருந்துட்டாங்க. ஆகவே மரக்கறியை கொண்டு வந்த எங்களுடைய உற்பத்தியாளர்கள் கடைசியாக எங்களோட சண்டைக்கு வந்துட்டுனா தங்களுடைய பொருட்கள் அழுக போது இன்றைக்கு வாங்க நீங்களே தேவையில்லாமல் தலையிடுறீங்க நாங்கள் வளமையாக கொடுத்த மாதிரியே கொடுத்து கொண்டிருப்போம் என்று அந்த சண்டை பிடிச்ச முழு பேரும் எங்களோட உற்பத்தியாளர்கள். அதில் எங்களோட மிஷன் ஃபெயிலியராக போச்சு என்றால் அவங்க டெக்னிக்காக ஸ்ட்ரைக் பண்ண இவை எங்களோட போது நாங்கள் ஒன்றுமே செய்யலாமல் பேக் பண்ணி தானே இல்லை அடுத்த வருஷம் அந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்களுக்கு சரி தானே இல்ல நான் என்ன சொல்றேன் இப்ப எந்த ஒரு தொழிற்சங்கம் அப்ப ஒரு நிமிஷம் பாருங்க எந்த ஒரு தொழிற்சங்கமும் அரசாங்கத்தை நடத்த இயலாது. உங்களுக்கு வடிவாவே தெரியும். ஜிஎம்ஓயை ஸ்ட்ரைக் பண்ணி போட்டு 2ஆம் நாள் திருப்பி போய் ஓபிடி பார்த்து கொண்டு இருக்கணும். இது என்னென்றால் இது ஒரு தொழிற்சங்கம் மாதிரியான வேலை. அந்த இடத்துல இருந்து கொண்டு முழுத்தையும் ஆள்றது. நான் கேட்கிறேன் அது ஒரு எழுத்து மூலமா ஆளுநருக்கு கொடுத்தா எழுத்து மூலமா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்குரிய விற்பனை செய்யற அதிகாரத்தை மட்டும் இல்லாம நான் ஒன்று இருக்கല്ലോ இதுல இருக்கല്ലോ நான் ஒன்று இருக்கேன் குமரன் இந்த என்னண்டா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னண்டா சபை எதுக்கு இருக்குது? இந்த சபையை வந்து இந்த சந்தைகளை நிர்வகிக்க முடியும் தானே. எதனால நாங்கள் குத்தகை கொடுக்கிறோம்? தொழிற்சங்க நடவடிக்கைக்கு உங்களுக்கும் தெரியும். நாங்கள் ஒரு தரையும் தனிப்பட்ட ரீதியில் பனிஷ் பண்ணேலாது. அதுவும் உங்களுக்கு தெரியும். எல்லா முழு பேரும் ஒற்றுமையாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எனக்கு தேவை எங்களுக்கு பிரச்சனை வேண்டாம். விவசாயிகளுடைய ஒற்றுமை இல்லை. நான் கௌரவ ஆளுநருக்கு கொடுத்த அறிக்கையில் மதத்தான் சொன்னான். விவசாய சங்கங்கள் முன்வருமாக இருந்தால் நாங்கள் அந்த ஏலம் போடுற இலவசமாக அவர்களுக்கு கொடுப்போம். அந்த தராசு வசதிகள் ரிசிப்ட் போடுற வசதி எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்குறோம். அவர் கொஞ்சம் பாருங்க சாரி இதை நிப்பாட்டுங்களேன். கேட்டா இது எல்லா இது பெரிய ஒரு பிரச்சனை. இது எங்களுக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனை. அதனால இந்த அதிகாரிகள் மூலமாக இந்த பிரச்சனை வெளியில வருமா இருந்தால் நல்ல மட்டும் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். நாங்கள் ரிப்போர்ட் தயாரிக்கிறோம். அது மாத்திரமல்ல இந்த சந்தைகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் சரியான முறையில் இனம் கண்டு கொண்டு உண்மையில அதுக்கான வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய இருக்குது. சரியா? நீங்க எல்லாம் போயிட்டு வேலைகள் செய்கின்ற பொழுது உங்களை அடிக்கவும் வராங்க தான், சண்டைக்கும் வராங்க தான். அதுகளும் தகுதி சொல்லுங்க. 14 வீட்டு உங்களுக்கும் வேலை செய்ய முடியாத நிலைமையில் இன்றைக்கு வேறு ஆதிக்கம் ஒன்று இருக்குது. ஒன்று. 2வது நான் கேட்டா இந்த சபையின் கீழ் இயங்குகின்ற நிறுவனங்களை சபையை கையாண்டா என்னங்கிற பிரச்சனை வரும். எங்கடையே குத்தகை கொடுக்குறோம் அப்படி பிரச்சனை வருது. ரைட். இது சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் நம்ம பேசுவோம். இது சம்பந்தம் எங்கிட்ட பெரிய பிரச்சனை